தமிழரசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். பட்டிமன்ற பேச்சாளர் திரு ராஜா அவர்கள் அமெரிக்கா நிகழ்ச்சி ஒன்றிற்கு போயிருக்கும் பொழுது தனக்கு உணவு அளித்த பெண்ணை என்ன சாதி நீங்க, என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டதாகவும், அதற்கு அந்த பெண் ரொம்ப வருந்தி இருந்ததாகவும் அந்த பெண்ணுடைய அண்ணன் ஒருத்தர் ஒரு Facebook பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. அது வைரலாகி தற்போது அந்த பதிவிற்கு திரு ராஜா அவர்கள் மனமுடைந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. இதுதான் தற்போது மிகப்பெரிய சர்ச்சையா உருவெடுத்திருக்கு. இந்த சர்ச்சையோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பதே கஷ்டங்களை தீர்க்க கடவுள் காட்டும் நல்வழிதான். தடைபடும் திருமணம், கணவன் மனைவி பிரச்சனை, வேலையின்மை, தொழிலில் நஷ்டம், அரசியல் வளர்ச்சி, ராசிக்கல் பரிந்துரை, நியூமராலஜி, வாசதோஷ பரிகாரங்களும், மாங்கல்ய தோஷம், மருத்துவ பிரச்சனைகள் என எல்லா சிக்கலுக்கும் தீர்வு உண்டு. கேரள பாரம்பரிய சோழி பிரசனத்தில் உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து எளிய பரிகாரங்கள் மூலம் சிறந்த தீர்வு அளித்திட ஜோதிடர் ஸ்ரீ குருவாயூர் வி சுகுமாரனை அணுகுங்கள். நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆன்லைன் மூலமாக ஜோதிடரை சந்திக்கு திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொண்டாலே போதும். பட்டிமன்ற பேச்சாளர் திரு ராஜா அவர்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது தீபாவளி, பொங்கல் போன்ற ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்துருச்சுனாலே டிவியில புதுப்படம் போடுறதுக்கு முன்னாடி இந்த பட்டிமன்றத்துல அவருடைய பேச்சை கேட்பதற்காகவே ஒரு கூட்டம் எப்பொழுதும் காத்திருக்கும். இப்பொழுதும் அந்த கூட்டம் காத்துட்டு இருக்கு. அந்த அளவிற்கு தன்னுடைய பேச்சின் மூலம் பேச்சுக்காக ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடியவர் தான் ராஜா அவர்கள். இவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளரா மக்கள் மனசுல இடம் பிடிச்சு அதுக்கப்புறம் திரைப்படங்கள்ல ஒரு சில கதாபாத்திரத்துல நகைச்சுவை கதாபாத்திரங்கள் நடிச்சு நம்மளுடைய மனசுல ஒரு நீங்கா இடம் பிடிச்சிருக்காரு. இவர் மீது தமிழ் மக்களுக்கு எப்பொழுதுமே அதிக வரவேற்பு, ஆதரவு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இவர் மீதான அந்த பிம்பத்தை உடைக்கும் வகையில இப்போ ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன அப்படின்னா, இவர் அந்த அட்லாண்டிஸ், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அட்லாண்டிஸ் தமிழ்ச்சங்கம் நடத்தக்கூடிய ஒரு பட்டிமன்ற விழாவில் பேசுவதற்காக இவரு நம்ம சன் டிவில நடைபெறும் பட்டிமன்றங்களை தொடர்ந்து உலகம் முழுவதும், அதாவது ஒளிபரப்பப்படாத பட்டிமன்றங்கள் பலவற்றிலும் இவராகட்டும், இவருடைய சக பேச்சாளரான பாரதி பாஸ்கர் அவர்கள் ஆகட்டும், இவங்க எல்லாருமே கலந்துகிட்டு பேசுறது வழக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவருடைய குருவான சாலமன் பாப்பையா சாருடைய பட்டிமன்றமும் உலகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில இந்த அட்லாண்டிஸ் தமிழ்ச்சங்கம் நடத்தக்கூடிய அந்த விழாவில் இவர் பங்கேற்பதற்காக போயிருக்கும் பொழுது அந்த பட்டிமன்றத்துல பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கு உணவளிக்கப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல காரைக்குடியில இருந்து ஒரு பெண் அமெரிக்காவில போய் அவங்களுடைய கிளைகளை தொடங்கி உணவகம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த கேட்டரிங் சர்வீஸ் மூலமா தான் அந்த நிகழ்ச்சிக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உணவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பாராட்ட நினைச்ச ராஜா அவர்கள் அவங்கள நீங்க எந்த ஊருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க காரைக்குடின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் இவர் நீங்க என்ன ஆளுங்க, என்ன சாதியை சார்ந்தவங்க, உங்க கூட இருக்க மத்த பேரெல்லாம் என்ன சாதி ஆளுங்க அப்படின்ற மாதிரி கேட்ட மாதிரி அந்த பெண் அந்த பெண்ணுடைய அண்ணன் கிட்ட சில தகவலை சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருந்தி பேசியிருக்காங்க. இவர் மேல நான் ரொம்ப மதிப்பு வச்சிருந்தேன், ஆனா இவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ரொம்ப வருந்தி பேசியதா. இதை பொறுக்க முடியாது, அதாவது தங்கச்சி இப்படி ஒரு இடத்துல இழிவுபடுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது பொறுக்க முடியாத ஒரு அண்ணன், அதாவது கார்த்திகேயன் பஸ்டுரா அப்படின்ற அவரோட ஐடி இருக்கு. இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, முகநூல் பக்கத்துல ஒரு பதிவை போடுறாரு. அந்த பதிவுல பட்டிமன்ற பேச்சாளர் திரு ராஜா அவர்களை ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்க வகையில அந்த பதிவை போட்டிருக்காரு. அதுல அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அமெரிக்க தமிழ் சங்கத்தின் அழைப்பில் அட்லாண்டா சென்றுள்ளார். அவருக்கும் அவரது சக பேச்சாளர் பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் அட்லாண்டா தமிழ் சங்கத்தின் சார்பாக தமிழ் உணவு தயாரித்து கொடுக்கும் பொறுப்பு எனது தங்கைக்கு கிடைத்திருக்கு. என்னுடைய தங்கை தனது சக தோழிகளுடன் மிக சிறப்பான வகையில அதை சமைச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. சிறந்த முறையில அவங்களுக்கு உணவு பரிமாறியும் இருக்காங்க. பேச்சாளர் ராஜா இந்த மூவரையும் சந்தித்து விவாதித்திருக்காரு. மூவரிடமும் அவர்கள் ஊரினை கேட்டிருக்காரு. எனது தங்கை கிட்ட கேட்கும் பொழுது நீங்க எந்த ஊருமா அப்படின்னு கேட்டு செட்டியாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னுடைய தங்கை அமைதியா இருந்திருக்காங்க, அப்பயாவது விட்டுருக்கலாம், ஆனா தொடர்ந்து நீங்க வேற என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. தங்கை எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா இருக்கவும் தான் திருப்பி திருப்பி அடுத்தவங்க கிட்டயும் அவர் கேட்டிருக்காரு. என் தங்கை என்கிட்ட இதை சொல்லும் போதே ரொம்ப அழுதுகிட்டு வருத்தப்பட்டு சொன்னாங்க. சாப்பாடு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அங்க யாருமே நான் என்ன சாதின்னு தெரியாது, யாரும் என்னிடம் கேட்டது கூட கிடையாது. திடீர்னு அவர் அப்படி கேட்கவும் ஒரு மாதிரி ஆயிருச்சு. வாந்தி வருவது மாதிரி நான் உணர்ந்த அழுகையும் ஆத்திரமும் அடக்கி கொண்டு நிற்பது போல எனக்கு அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அழுகையும் ஆத்திரமும் அடக்கிக்கிட்டு நிக்கிற மாதிரி ரொம்ப சிரமமா இருந்துச்சு அப்படின்னு அவங்களுடைய தங்கை அவர்கிட்ட சொன்னதா சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்புறமா அவர் சில கருத்துக்களை பேசுறாரு. என்னன்னா, தமிழ்நாட்டுல ஒரு சாதி பெயரை கேட்பது அசிங்கமான செயல் என்று படிக்காத பாமரனுக்கும் தெரியும். அவன் தெரிந்து கொள்ள வேண்டும்னு விரும்பினாலும் நேரடியா கேட்க மாட்டான்.
படித்தவர், பட்டிமன்ற பேச்சாளர், எண்ணற்ற மேடைகளில் பேசியிருக்கீங்க. ஒவ்வொரு தீபாவளி அன்று சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்தில் உங்களுடைய பேச்சை ரசித்து கேட்டவர்கள்ல நானும் ஒருத்தன். என் தங்கையும் அப்படியே. அதனால்தான் உங்களுக்கு விழுந்து விழுந்து சமைச்சு அதை எடுத்துட்டு வந்து கொண்டு வந்தாங்க. இந்த சாதி மத சனியன்களை விட்டு தள்ளி வாழ்வோம் என்றுதான் என் தங்கை போன்றவர்கள் படித்து திறமையை வளர்த்துக்கிட்டு அமெரிக்கா போன்ற நாடுகள்ல செட்டில் ஆக்கியிருக்காங்க. அங்கேயும் உங்களுடைய ஈன புத்தியை கொண்டு வந்து காட்டுவீங்களா அப்படின்னு ரொம்ப காட்டமா விமர்சிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து ஊர் பெயரை கேட்டு சாதியை கண்டு கொள்ளும் மட்டமான புத்தி போகல. காரைக்குடி என்றால் செட்டியார் மட்டும்தான் இருக்கிறாங்களா, வேறு மனிதர்கள் இல்லையா? அந்த கேள்விக்கு அமைதியா இருந்தும் கூட நீங்க வேறு என்ன ஆளுங்கன்னு விடாம கொக்கிப்பட வேண்டிய அவசியம் என்ன? அப்படி சாதி அரிப்பு கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் சாதி மக்களிடம் மட்டும் பட்டிமன்ற பேச்சு நடத்துங்களேன். அமெரிக்காவில் சாதிகளை மறந்து தமிழர்களாய் இணைந்து ஒரு சங்கம் வைத்து அந்த சங்கத்திற்கு உங்களை பேச கூப்பிட்டா அங்கேயும் வந்து உங்களது சாதி வன்மத்தை தான் காட்டுவீங்களா? சமைத்து கொடுத்தவர் என்ன சாதின்னு தெரிந்து கொள்வதில் அப்படி என்னையா ஆர்வம்? உங்க நல்ல நேரம் என்ன போன்றவர்களிடம் நீங்க சிக்காம போனீங்க. சிக்கி இருந்தீங்க அப்படின்னா உங்களது சாதி வன்மத்தை தோல் உறுத்து மூஞ்சில அடித்தார் போன்று நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பேன். இன்னொரு முறை பட்டிமன்றம்னு எங்கும் சென்று விட வேண்டாம், அந்த தகுதி உமக்கில்லை, மீறி வந்தா அசிங்கப்பட்டுருவீங்க அப்படின்னு ஒரு நீண்ட பதிவை போட்டிருந்தாரு. இதை பார்த்து பலரும் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜாவா இப்படி ஒரு செயலை செய்தாரு, இவர்கிட்ட இருந்து இப்படி ஒன்ன எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு வைரல் ஆகி செய்தி ஊடகங்கள்லாம் பேசப்படுது. இதை பலரும் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நான் வாசிச்சேன்ல இந்த பதிவு வந்து இதை போட்ட அந்த பெண்மணி, பாதிக்கப்பட்ட பெண்மணியோட அண்ணன் போட்ட பதிவு. ஆனா இந்த பதிவு இப்போ முகநூல் பக்கத்துல இல்ல. இதற்கும் அவர் ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இதனால நான் போட்ட இந்த பதிவால வந்து அமெரிக்காவில் வாழக்கூடிய என் தங்கைக்கு நிறைய அழுத்தம் ஏற்படுது, நிறைய பிரச்சனைகள் வருது. அதன் காரணமா தங்கையோட சேஃப்டி காரணமா இந்த பதிவை நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவர் நீக்கிட்டாரு. பட் அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் நம்ம கிட்ட இருந்ததுனால அதை வைத்து நான் உங்களுக்கு வாசிச்சேன். அந்த பதிவையும் நம்ம இந்த வீடியோல இணைக்கிறோம். அது மட்டும் இல்லாம அதற்கப்புறம் அவர் கொடுத்த அந்த விளக்கம் இருக்குல்ல, அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதல்ல என் தங்கைக்கு பிரச்சனையாக மாறுவதால் பதிவை நண்பர்களுக்கு மட்டும் காட்டும்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொண்டேன். நடந்தது அனைத்தும் உண்மை அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காரு. அதற்கு அப்புறமா ராஜாவின் மறுப்பு வீடியோ வந்துருச்சு. அந்த ஒரு விளக்க வீடியோ ஒன்று கொடுத்திருந்தாரு. அதையும் பார்த்துட்டு இவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ராஜாவின் மறுப்பு வீடியோவை பார்த்தேன், அது ஒரு தர்க்கமில்லாத மழுப்பல் வீடியோ. அதற்கு நான் ஒரு மறுப்பு தெரிவித்து இன்னும் எழுதுவதை நான் விரும்பல. என்னுடைய தங்கைக்கு அங்கு பல்வேறு ரூபத்துல அழுத்தம் கூடிக்கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு பதிவை போட்டுட்டு இருக்காரு. விளக்கு வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறமாவும் இவர் தரப்புல இருந்து இவர் ஒரு பதிவை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சை முற்றுப்புள்ளி வைக்காம நீண்டுகிட்டே இருக்கு. அதை தொடர்ந்து இதற்கு கீழே வரக்கூடிய கமெண்ட், அதாவது இவருக்கு உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குல்ல, அவங்களும் வந்து நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி, மேலும் இவரை பிடிக்காதவங்க இருப்பாங்கல்ல, இவருக்கு எதிர்த்தரப்பினர், அவங்களும் வந்து திமுக மேடைகள்லயும் திமுக சன் டிவில இவருக்கு அடிக்கடி வாய்ப்பு கொடுக்கும் பொழுதுமே இவர் இது போன்றுதான் இருப்பாருன்னு நினைச்சா அப்படின்ற மாதிரிலாம் பல பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இது உண்மை என்றால் மிகவும் கண்டிக்கத்தக்கது. இவரை சமூகம் புறக்கணிக்கணும் அப்படின்னும், சரிதான், ஊருக்கு தான் உபதேசம், எவ்வளவு நாகரிகம் படித்த மனிதர், இனிமேல் இவர் பட்டிமன்றத்தை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சிலரும், உண்மை என்னன்னு தெரியாம நம்ம பேசக்கூடாதுன்னு ராஜாவிற்கு ஆதரவாக சிலரும், வாய் பேச்சு வீரரடி என்பதை நிரூபித்து விட்டார். இது மதுரைக்கு அவமானம். அதாவது திரு ராஜா அவர்கள் மதுரை பின்னணியை கொண்டவர் அப்படின்றதுனால இவர் இது பண்ணது வந்து மதுரைக்கு அவமானம் அப்படின்ற மாதிரியும் சில பேர் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காலம் ஒருவரின் உண்மை அடையாளத்தை சர்வ நிச்சயமாக தோலுரித்து காட்டும்னோ, இவர் துன்ற மருந்து மாத்திரை தயாரிச்சவன் என்ன சாதினா கேட்டுதான் இவர் சாப்பிடுவாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப எக்கச்சக்க கமெண்ட்டுகள் ஆதரவாகவும் நெகட்டிவாகவும் போட ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. இதையெல்லாம் பொறுமையா வேடிக்கை பார்த்து ரொம்ப மனம் வருந்திய ராஜா அவர்கள் தற்போது ஒரு காணொலியும் வெளியிட்டு இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு செய்தியை நான் வழக்கமாக தர விரும்புகிறேன். அமெரிக்காவில் அட்லாண்டா மாநகரத்தில் நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது பல தமிழ் சொந்தங்கள் வீடுகளில் இருந்து சமையல் பண்ணி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. சில நேரங்களில் சாப்பாடு நம்ம ஊர் உணவை விட சுவையாக இருக்கும். அப்போது அவங்க ஊர் பேரையும் சொல்லுவாங்க வர்றவங்க எல்லாரும். சார் நான் உங்கள் ஊர் சார் மதுரை, சார் நான் திருச்சி, நான் வாலிப்பட்டி, நான் தேனி, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தங்க காரைக்குடின்னு சொன்னாங்க. அப்போ நான் செட்டிநாடான்னு கேட்டேன், ஞாபகம் இருக்கு. செட்டியாரன்னு நான் கேட்கல. இவ்வளவு சுவையா செட்டிநாட்டு உணவு இருக்கே அப்படின்னு நான் கேட்டேன், ஞாபகம் இருக்கு. அவங்க யார், எவர், என்ன ஜாதி, இதெல்லாம் யோசிக்கிற அளவு எனக்கு சின்ன புத்தி இல்லை.
நாங்க இத்தனை வருஷமா தமிழ்நாட்டையும், தமிழ் மக்களையும் சந்திக்கிறோமே. எங்கேயாவது யாராவது நான் போய் ஜாதிய, சமய உணர்வுகளோடு இருந்தேன்னு சொல்லுங்க. என்னோடு பயணிக்கிற எல்லாருக்கும் தெரியும். என்னை சந்தித்த எல்லாருக்குமே தெரியும். தமிழச் ஜாதி என்கிற ஒன்றைத்தான் நான் பெருமையாக கருதுகிறேன். இதுல வேறு ஜாதி எதுவும் இல்லை. இன்னும் சொல்லணும்னா, அவங்க அந்த கேட்ஸ்ங்கிற அமைப்பு எங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்வு மீட் அண்ட் கிரீட்னு வச்சாங்க. அந்த நிகழ்வுல நாங்க பேசினது இருக்கு. யாரும் ஜாதிய உணர்வுகள், சமய உணர்வுகளோட இங்க இருக்காதீங்க. உங்களுக்குள்ள குழுக்களாக பிரிந்திருக்கிறீங்க. தமிழ் சங்கங்களே 2, 3 இருக்கு. நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா தமிழுக்கு நல்லது தானே. ஒருத்தர் நிகழ்ச்சிக்கு இன்னொருத்தர் போகாம இருக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து இருங்க. இப்படியெல்லாம் நான் பேசியிருக்கேன். அந்த ஊர் நிகழ்ச்சி நடந்தது பிப்ரவரி 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆனா அது ரொம்ப காலம் கழிச்சு பிப்ரவரி 9 தேதியில இது நம்ம முகநூல்ல பரப்பப்படுகிறது. ஒருவேளை அந்த சகோதரிகள் நான் அப்படி பேசியிருந்தா அப்பவே அவங்க கிட்ட கேட்டிருக்கலாம். அல்லது அன்று மாலை நடந்த அந்த பட்டிமன்றத்தின் போது என்ன பிடிச்சி கேட்டிருக்கலாம். எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. பனி குளிருக்கு மத்தியிலேயும் நிறைய மக்கள் வந்தாங்க. ஒன்று சொல்லவா, இவ்வளவு தொலைவு நாங்க வரும்போது எங்களை தேடி வந்து அன்பாக அவங்க உணவு தரும்போது அவங்க முகங்கள் எங்களுக்கு ரொம்ப உறவினரை விட நெருக்கமா தெரியும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு தமிழ் சொல். இந்த ஊர்ல இருக்கிற பிரெட்டுக்கு மத்தியில இட்லி, தோசை, பொங்கல், நல்ல உணவு இதெல்லாம் கொண்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க. 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் பயணம் பண்ணி. அந்த பிள்ளைகளின் அன்புக்கு நிகர் அது மட்டும்தான். அவங்கள போய் நான் ஜாதியை பத்தி விசாரிப்பேனா? ரொம்ப தவறான பதிவுங்க. உண்மையிலேயே ரொம்ப மனவலியோடு இதை பேசுறேன். எந்த காலத்திலும் நான் அப்படி இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. தமிழ் சொல்லுங்க, தயவு செய்து இதை பற்றி இந்த கருத்துக்களை புறந்தள்ளுங்க. எனக்கு கடவுள் அறிய அந்த மாதிரி நான் நடந்ததா எனக்கு தெரியல. ரொம்ப இந்த பயணங்களே ரொம்ப கஷ்டமானதுங்க. அவங்க தாங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எங்களை கொஞ்சமாவது காப்பாத்துறாங்க. அவங்கள போய் நான் ஜாதியெல்லாம் கேட்க முடியுமாங்க? கேட்பேனா? இதுக்கு கேட்கணும். அவங்க என்னோட என் பிள்ளைகள் மாதிரி வந்து நிற்கிறாங்க. அவங்ககிட்ட போய் நான் எப்படி கேட்க முடியும்? தயவு செய்து கொஞ்சம் தவறான புரிதல் இருந்தால் கருத்துக்களை மாற்றிக்கங்க. முகநூல்ல இதை பரப்புறவங்க தயவு செய்து உண்மையை உணர்ந்துக்கங்க. என்னோட அன்பான வேண்டுகோள். நிச்சயமா நான் அது போன்று செய்யறவனே கிடையாது. எல்லா மக்களும் தமிழ் சாதி அப்படின்ற ஒரு உணர்வோட தான் நான் எல்லா பட்டிமன்றத்திலயும் பேசுறேன். அன்னைக்கு நடந்த விஷயமே வேற. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து அவங்க உணவு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். காரைக்குடியா அப்படின்னு கேட்டேன். காரைக்குடி செட்டிநாடு உணவுகளுக்கு எவ்வளவு ஃபேமஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க காரைக்குடியான்னு கேட்டதுக்கு ஆமா என்னாங்க. அதனால செட்டிநாடு உணவா அப்படின்னு கேட்டேன். அதுதான் அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்து ஒரு காணொலியை வெளியிட்டிருக்காரு. இதை பார்த்த பலரும் இவர் பூசி முழுகிறாரு, இல்ல இவர் உண்மையதான் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்தரப்புலையும் ஆதரவாகவும் நிறைய கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப ஆசாசியா அவங்க வந்து சமையல் செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க. என்னுடைய பிள்ளைகள் அங்க இருக்கவங்க எல்லாரும் அவங்கள எப்படி நான் என்ன சாதின்னு கேட்பேன். சாதியை கேட்கும் அளவுக்கு வந்து நான் சின்ன புத்தி படைத்தவன் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உடைந்து போய் வருத்தப்பட்டு அந்த காணொலியை திரு ராஜா அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, தன்னை கூட பேசக்கூடிய ஒரு சக பேச்சாளருக்கு ஒரு விஷயம், ஒரு சர்ச்சை எழும்புது, அவர் ஒரு பிரச்சனையில சிக்கிறாரு அப்படின்னும் பொழுது அவருடன் பேசக்கூடிய சக பேச்சாளர்கள் யாருமே இந்த விஷயத்துல அவருக்கு ஆதரவாகவோ இல்ல எதிர்த்தோ எந்தவித கருத்துமே சொல்லாம இருக்காங்க. இல்ல ஆதரவு எதிர்ப்பு அப்படின்றத தாண்டி இந்த விஷயத்துல உண்மை எதுவாக இருந்தாலும் தவறு செய்திருந்தால் அவர் கண்டிக்கத்தக்கவர், அந்த பெண் தவறாக புரிந்து கொண்டால் அவங்க கண்டிக்கத்தக்கவர், அந்த மாதிரி பொதுப்படையான கருத்துக்கள் ஏதாவது ஒண்ணு போட்டிருக்கலாம். ஆனா பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கக்கூடிய திரு ராஜா அவர்களுக்கு ஒரு பிரச்சனை. சக பேச்சாளர்கள் மேடையில ரொம்ப நீளமான வசனம் பேசக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாரும் இந்த விஷயத்துல வாய் திறக்காம மௌனம் காக்குறது ஏன் அப்படின்றதுதான் பலருடைய கேள்வியாவும் நம்மளுடைய கேள்வியாவும் இருக்கு. இந்த விஷயத்துல யார் மீது தவறு இருக்கும், இதுல மிஸ்கம்யூனிகேஷன் ஆகியிருக்கா, இல்ல ராஜா தவறு செய்திருப்பாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்படுது. இதுல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்ற மற்றும் ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார். இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பது கஷ்டங்களை தீர்க்க கடவுள் காட்டும் நல்வழிதான். தடைபடும் திருமணம், கணவன் மனைவி பிரச்சனை, வேலையின்மை, தொழிலில் நஷ்டம், அரசியல் வளர்ச்சி, ராசிகள் பரிந்துரை, நியூமராலஜி, வாசதோஷ பரிகாரங்களும், மாங்கல்ய தோஷம், மருத்துவ பிரச்சனைகள் என எல்லா சிக்கலுக்கும் தீர்வு உண்டு. கேரள பாரம்பரிய சோழி பிரசனத்தில் உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து எளிய பரிகாரங்கள் மூலம் சிறந்த தீர்வு அளித்திட ஜோதிடர் ஸ்ரீ குருவாயூர் வி சுகுமாரனை வணங்குங்கள். நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆன்லைன் மூலமாக ஜோதிடரை சந்திக்க திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொண்டாலே போதும்.